சந்தோஷம் தானே? இல்ல மாமா, கொஞ்சம் பயமா இருக்கு. பொண்ணு ஆசைப்பட்டா அத பண்ணி வைக்க வேண்டியதானே. அதுவும் இப்ப நடக்க போகுது. விஜயா, கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடாத விஜயா. குடிக்கெடுத்த விஜயா தான் போட்ட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆட ஆமாங்க, அந்த சிந்தாமணிக்கே போன் அடிச்சு உன் மகளுக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணம் என் மாமியார் வீட்டில் நடக்க போகுது, வெறும்பையா உன் மகா கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியை வெறுப்பேற்றுற மாதிரி அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி போடுறா. சிந்தாமணி வெறி பிடிச்சவளோ அங்கேருந்து கிளம்பி வரா, எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு. அதை பார்க்குற பார்வதி, என்னடி நீ நல்லவன் நினச்சேன், ஆனால் உன் புத்தி மாறவே இல்லை, இப்படி பண்ணிட்டியடி அப்படிங்கும்போது, ஏய் அதெல்லாம் பண்ணதான் செய்வேன். அந்த சிந்தாமணிங்கிறவ மாஸ்டர்னு சொல்லி என் கூட இருந்தே நீ ஏமாத்தினால, அதனால அவளை பழி வாங்கணும். இந்த வெறும்பைய குடும்பத்தில் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமா, அதையும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பான பார்வதி, நீ எல்லாம் ஒரு மனுஷி அடி, நன்றி கெட்டவளை. உன் மையம் பண்ண தப்புனால உன் வீட்டை விட்டு நடுத்தெருவில் நின்ன, போய் கடையில் இருக்க முடியல, உன் சம்மதி வீட்டில் இருக்க முடியல, இந்த குடும்பம் தானடி உன்னை வச்சு நல்லா பார்த்துச்சு, கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல், அவங்க போட்ட சோத்துக்கு கூட விசுவாசம் இல்லாமல் இப்போ அவங்களுக்கே கெடுதல் பண்ணுறடி, நீலாம் எந்த காலத்தையும் திருந்த மாட்டடி அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பார்வதி திட்டி விட்றா. ஆக அங்கேருந்து கோவத்தோட வர சிந்தாமணிட்டு, லேட்டாக வர சிந்தாமணிட்ட, ஏய் என்னடி இவ்வளோ லேட்டாக வர்ற, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, வா வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வெறுப்பேற்றுறா. சிந்தாமணி சப்புன்னு அப்படியே 2 அறைய விட்டுறா. விஜயை பொறிக்கலங்கி கீழே விழுவுறா. அந்த நேரம் பார்த்து முத்து வந்து, எங்கள் அம்மாவே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரே கைகலப்பா ஆகுது. டக்குன்னு போலீஸ் வந்து சிந்தாமணியை மிரட்டி, இங்கே பாரு அவங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை பண்ணாமல் இங்கே இந்த போமா சிந்தாமணி விரட்டி அடிச்சிடுறாங்க.